நண்பர்களே, நிம்மதியை தேடி வந்திருக்கிறோம். கிடைக்காத மருந்தெல்லாம் இங்கு கிடைத்துவிடும். தப்பி போய்விட்ட நிம்மதியெல்லாம் இந்த திருத்தலத்திலே கிடைத்துவிடும். ஆண்டவனின் நேர்முகம் நம்மை இதயத்தோடு ஊடுருவி பார்த்து நம்மை நிச்சயமாக நிரந்தரமாக ஒரு நல்லதொரு நிலைக்கு இட்டுச் செல்லும் என்று நம்பி ஆசைப்பட்டு ஆவலோடு வந்திருக்கிறோம். நல்ல எதிர்பார்ப்பு தான் நண்பர்களே. அந்த நேரத்திலே அதே மரியா என்கின்ற முதலின் ஊர் மரியாவும் ஏதோ ஒன்றை தேடி வந்திருக்கிறார். எங்க? கல்லறையை நோக்கி, நம்ம கோவிலை நோக்கி வந்திருக்கிறோம். முதலேன் மரியா கல்லறையை நோக்கி சென்றிருக்கிறார். அது என்னப்பா, கல்லறையிலே அப்படி ஒரு பெரிய பெரிய நிம்மதியின் பெட்டகம் அங்கே இருக்கிறது. என் ஆண்டவரை தேடி நான் இங்கே வருகிறேன். அவரை அள்ளிக்கொண்டு போய் என் இல்லத்திற்கு நான் சென்று இந்த உலகில் உள்ள எல்லாருக்கும் அவரை நான் பரிசாக வழங்குவேன். அவர் எனது ஆண்டவர், எனது ஆண்டவர், எனது மீட்பர், எனது இரட்சகர் என்றெல்லாம் சொல்லி அவர் சொந்தக்கார உணர்வோடு ஒரு இரத்த பாசம் நிறைந்த ஒரு மனித நேயம் கொண்டவராக, இறை பாசம் உள்ளவராக கல்லறை நோக்கி செல்லுகிறார். நமக்கே தெரியும் நண்பர்களே, உயிர்ப்பு என்பதை மனசுக்குள்ள உள்வாங்குவதற்காக மனிதர்களுக்கு சக்தி இருக்கிறதா இல்லையா? எங்க அம்மா இறந்து 4 ஆண்டுகள் ஆகிவிட்டன. எங்க அப்பா இறந்து 14 ஆண்டுகள் ஆகிவிட்டன. திடீரென்று எங்க அம்மாவும் அப்பாவும் கண்ணுக்கு முன்னாலே என்ன வீட்டுக்குள்ள வந்து எலும்பும் சதையுமாக, அப்பா எப்படிப்பா இருக்க, உன்னுடைய பணியெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு, வா இந்த இடத்துல நான் உட்காரவா, சாப்பிட்டியா, சரி வா சாப்பிடலாம் என்று சொன்னால் நான் என்ன செய்வேன்? நான் என்னையே நம்புவேனா? சினிமாவில் பார்க்குற மாதிரி இறந்து போன ஆட்கள், கல்லறைக்குள் புதைக்கப்பட்ட ஆட்கள் திடீரென்று எலும்பும் சதையுமாக வருவதை கண்டால் கனவில் வந்தாலுமே பயமாக இருக்கிறது. நேரடியாக வருவதாக ஒரு பிரமிப்பு இருந்துச்சுனால் என்ன பண்ணுவோம்? சினிமாவில் வர மாதிரி காலை செக் பண்ணுவோம், கீழே தொடுதா இல்லையா, ரெக்கா இருக்கான்னு பார்ப்போம், இல்லை சுற்றி வளைச்சி ஏதாவது அப்படின்னு ஏதாவது ஆடியோ வீடியோ எஃபெக்ட் இருக்கான்னு பார்ப்போம். அல்லது என் கண்ணையை கசக்கிக்கிட்டு என்னைய நான் கிள்ளி பார்த்து கொண்டு இது நடக்குமா நடக்காதா, நடக்குமா நடக்காதா. உயிர்த்த ஆண்டவரை சந்திப்பதற்கு மனிதர்களுக்கு தயாரிப்பு நிலை இல்லை. அவரை சந்திப்பதற்கான சக்தி இல்லை. நம்முடைய கிறிஸ்துமஸ் குடில் ஜோடிக்கும் போது குட்டி குட்டியா பல்பு போடுவோம் பார்த்தீங்களா, சீரியல் செட்டு. அதில் திடீர்னு ஒரு 10,000 வோல்ட் மின்சாரத்தை வேகமாக பாய்ச்சி பாருங்க, சடனை ஆன் பண்ணி விட்டு கனெக்ஷன் கொடுத்து பாருங்க, என்ன ஆகும்? அந்த குட்டியூண்டு பல்புக்கு அவ்வளவு அடர்த்தியான மின்சாரத்தை பாய்ச்சினால் அந்த பல்புக்கு என்ன ஆகும்? என்ன ஆகும்? அந்த பல்புக்கு என்ன ஆகும்? நல்ல பளிச்சு நேரியுமா? என்ன ஆகும்? அவிஞ்சு போயிடும், ஆவியா போயிடும். கிட்டத்தட்ட இந்த சீடர்கள் இயேசுவை பார்க்கின்ற போது அந்த நிலைமையில் தான் இருந்தார்கள். நிலையிலே நண்பர்களே, சீடர்களின் நிலைமையை பாருங்கள். எப்படிப்பட்ட நிலைமை? கழிவறைக்குள்ளே கரப்பாம்பூச்சி பதுங்கி பதுங்கி இருக்கும் அல்லவா, லைட்டு போட்டான விருட்டுன்னு ஓடும் பார்த்தீங்களா, அதை போல வெளிச்சத்தை கண்டு அஞ்சினார்கள், தாழ்பால் போட்டுக் கொண்டார்கள், கோணிப்பைக்குள் முடங்கி போனார்கள். தாழ்பால் சத்தம் கேட்டாலோ, யாரேன் நடமாடும் சத்தம் தெருவிலை கேட்டாலோ அஞ்சி நடுங்கி செத்தே போனார்கள். அவர்களுக்கு மத்தியிலே நின்று அமைதி, சமாதானம், நிம்மதி, ஷலோ இப்படி கம்பீரமாக ஒருவர் வந்து சொன்னால், என் ஆண்டவரை என்னிடம் எலும்பும் சதைமாக வந்து சொன்னால், ஏய் பசிக்குது, எனக்கு ஒரு மீன் துண்டு கொடு. ஆஹா, இப்படி சொன்னால் அவர்களுக்கு எப்படி இருக்கும்? ஆச்சரியப்படுவார்களா? பயந்து சாவார்களா?
மரியாளுக்கு அதே நிலைமைதான். என்னையா 3 வருஷத்துக்கு குறையாம நன்னா ஒன்னா மன்னா சேர்ந்து பணிபுரிந்தோ, இப்படியெல்லாம் இருந்து இருக்கின்ற பொழுது ஆஹா, அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி ஐயா, நான் அவரை எடுத்துக்கொண்டு செல்வேன். உன் காலில் விழுந்து கூட கேட்குறேன்ப்பா, அவர் பாடி எங்க பதுக்கி வச்சிருக்க? ப்ளீஸ் டெல் மீ. அவர் பாடி எங்க பதுக்கி வச்சிருக்கிறீங்க? டெல் மீ. அவர் எங்களுக்கு சொந்தம். சரி, மரியா என்ற அவர் அவளோடு கூப்பிடுகிறார். என்ன நடக்கிறது? அப்பதான் வழக்கமாக சொல்லப்படும் ரபூனி, என் போதகரே என்று பொருள். என் போதகரே. நினைத்து பார்ப்பு நண்பர்களே, அந்த மரியா என்கின்ற அந்த முதலின் மரியாவுக்கு கண்ணு தெரியுது, ஆனா யதார்த்தம் தெரியல, லேட்டா தெரியுது. முதல் வாசகத்தில் என்ன படித்தோம்? அவன் எலும்பும் சதையுமாக உங்கள் மத்தியிலே நடமாடினார். இஸ்ராயேல் மக்களே, நீங்கள் அவரை கூறுகட்டத்தனமாக அவரை கொத்துக்கரியாக கொன்று போட்டீர்களே. இது நல்லாமா இருக்கு? இறைவனையே நீங்கள் கொன்று குவிக்கும் அளவுக்கு உங்களுக்கு அவ்வளவு நெஞ்சு அழுத்தமா? You have killed the author of life. உயிரின் தொடக்கத்தின் தொடக்கமான அந்த உயிரின் ஊற்றுக்கண்ணையே நீ பொசுக்கி விட்டாயே. உயிரை தொடங்கி வைப்பவருக்கே உயிர் இல்லாமல் பண்ணிவிட்டாயே. உனக்கு எவ்வளவு நெஞ்சு அழுத்தம், எவ்வளவு திமிரு இருக்கும். ஐயோ, நாங்க என்ன செய்யணுங்க என்று நினைத்து பார்க்கின்ற பொழுது அவர்கள் கேட்கிறார்கள். பேதுரு கூறுகிறார், கமான், எந்த மெஸ்ஸியாவை நீ தூக்கி போட்டு மிதிச்சியோ, கொன்னியோ, உயிரோட புதைத்தாயோ, ஒரு ட்ரெஸ்ஸு கூட இல்லாமல் அவரை சாகடித்தாயோ, அதே இயேசுதான் தெய்வீகத்தின் நேரடி ஒளிபரப்பு, தெய்வீகத்தின் நேரடி சக்தி. அவரை அணைத்துக்கொள், அவருக்குள் மூழ்கிவிடு, திருமுழுக்கு பெற்றுவிடு. அந்த நேரத்திலே நண்பர்களே, உயிர்த்த ஆண்டவரின் அந்த உன்னதமான அந்த விழாவிலிருந்து பாய்ந்து வரக்கூடிய அந்த தண்ணீரிலும் அந்த இரத்தத்திலும் தானே நாம் மூழ்கடிக்கப்படுகிறோம். இதுக்கு பேர் தானே திருமுழுக்கு. எனக்குள் இயேசு பதிக்கப்படுகிறார், வேரோட்டம் கொள்கிறார், அவருக்குள் நான் வேரோட்டம் பெறுகிறேன். அந்த நேரத்திலே எத்தனை சவால்கள் எனக்கு வந்தாலும், எத்தனை நோய்கள் எனக்கு வந்தாலும், எத்தனை பேய்கள் என்னை அலைக்கழித்தாலும் என்னை யார் அசைக்க முடியும்? இதனால் தான் சொல்லுகிறார்கள், வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்துவே. அப்படி கிறிஸ்து என்னில் வாழ்கின்ற பொழுது என்ன நடக்கிறது? வேதனையோ, கலாபனையோ, சோதனையோ, கடன் தொல்லையோ, குடிகார பிரச்சனையோ, மன வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய சிக்கல்களோ, நோய்களோ, தீர்க்க முடியாத நோய்களோ, மன சிக்கல்களோ, ஊர் சிக்கல்களோ, உலக சிக்கல்களோ, அணுகுண்டு சிக்கல்களோ இந்த பூமியில ஏன் வரப்போகிறது? அப்படி வாழ்ந்தவர் தான் அந்தோனியார். அப்படி வாழ்ந்தவர் தான் அந்தோனியார். அவர் குழந்தை இயேசுவை மட்டும் தாங்கவில்லை, உயிர்த்த இயேசுவையும் நெஞ்சிலே சுமந்து கொண்டு இறுதி வரை உறுதியோடு அந்த நற்செய்திக்காக நடமாட நற்செய்தியாக இவர் மாறினார். நடமாடு நற்கருணையாக இவர் மாறினார். நண்பர்களே, நினைத்து பார்ப்போம். இதே இயேசு நமக்கு வழங்கக்கூடிய ஒரே ஒரு சொத்து என்ன தெரியுமா? ஆண்டவரின் ஆவி. அவர் சொன்னாரே, ஆண்டவருடைய ஆவி என் மேலே என்று சொன்னாரே. ஆண்டவருடைய ஆவி என் மேல் இருக்கின்ற பொழுது என் மனசுக்கு என்ன தோணும்? ஐயோ நாம் பாவம், ஐயோ நாம் பாவம் என்று சொல்ல தோணுமா? அல்லது கண்ணு தெரியாதவங்களுக்கு நான் கண்ணா ஓவியமா மாறுவேன், காது கேட்காதவங்களுக்கு நான் மியூசிக் டைரக்டரா மாற்றக்கூடிய அந்த ஆற்றலை கொடுப்பேன், நடக்க முடியாதவர்களுக்கு நான் ஒலிம்பிக் சாம்பியனாக மாறக்கூடிய ஆற்றலை கொடுப்பேன், ஆண்டவருடைய அருளை எல்லாருக்கும் ஜனநாயகமாக கொடுப்பேன். சிலுவையில் தொங்கிய இயேசு ஆவியை எப்படி கொடுத்தார்? செத்து போனாரு அப்படின்னா எழுதியிருக்கு அந்த யோவான் நற்செய்தியில. ஆவியை கையளித்தார். இந்தா இந்தா இந்தா.
நீ குணம் பெற்று செல். நீ நிலைவாழ்வுக்கு தயாராகு. நீ வேரூட்டம் உள்ள ஒரு உயிராக மாறு. நல்லதொரு அடர்ந்த வண்ணம் படர்ந்த சோலையாக நீ ஒரு நற்கரை சமூகமாக மாறு. நீ ஒரு நடமாடும் நற்செய்தி கூடமாக நீ மாறு. இந்த உலகின் தீமைகளை எல்லாம் போக்கக்கூடிய, உலகின் பாவங்களை போக்கும் என்னோட கரமாக மாறு, என்னோட சிரமாக மாறு, என்னோட காலாக மாறு, என்னோட இதய துடிப்பாக மாறு. யூ ஆர் கிரைஸ்ட். இயேசு சொன்னாரே, நானே உயிர்ப்பும் உயிரும் நானே என்று சொன்னாரே, அதே இயேசு ஆவியை ஊதி, கண்ணா அமடி, நீதான் உயிர்ப்பு, நீதான் உயிர். இந்த உயிர்ப்பை எல்லாருக்கும் நீ பரிசாக கொடு. எனக்கு மட்டும் குணமளிக்கும் ஆற்றல் வேண்டும் வேண்டும் வேண்டும். அது நம்முடைய பிரேயரோட ஒரு பக்கம் தான். பிரேயரோட இன்னொரு பக்கம் இருக்கு. நினைத்து பார்ப்பேன் நண்பர்களே, நான் இதுவரைக்கும் பிறந்து வளர்ந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எத்தனை டம்ளர் கண்ணீர் தண்ணி என் கண்ணில் இருந்து வந்திருக்கும், எத்தனை லிட்டர் கண்ணீர் சொல்ல 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 கொட்டி இருக்கும், எத்தனை அண்டா கண்ணீர் என் கண்களில் இருந்து வடிந்திருக்கும். இதில் எத்தனை சதவீதம் நான் எனக்காக அழுதிருக்கிறேன், எத்தனை சதவீதம் நான் ஊராருக்கு நலனுக்காக அழுதிருக்கிறேன். அந்தோனியாட்ட வந்தவங்கள்லாம் தான் மட்டும் குணம் பெற்று போவது மட்டுமல்லாமல் அத்தகைய குணத்தை, அத்தகைய சிகிச்சையை, அத்தகைய இறை அரவணைப்பை எல்லாருக்கும் வழங்கும் கடவுளின் ஏஜென்ட்டாக மாறுகிறார்கள். அந்த புதுமை நம்மிலே நடக்க வேண்டும் உயிர்த்தாண்டவரின் புண்ணியத்திலே. அதனால் தான் சொன்னார், இயேசு சொன்னார் தெரியுமா, நான் என் தந்தையிடம் செல்கிறேன், என்னை பற்றி அங்கனே உட்கார்ந்து பஜனை பாடிக்கிட்டு இருக்காதா, போ என் சகோதரரிடம் போ, அவர்கள் கலிலேயாவில் இருக்கிறார்கள். இங்கே ஜெருசலேம் கோயிலில் உட்காந்துக்கிட்டோ, ஜெருசலேம் கடற்கரையில் உட்காந்துக்கிட்டோ நீ சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்காத, கண்களை மூடி அப்படியே ஆழ்நிலை தியானத்தில் அங்கனே மூழ்கி விடாத. இது உன்னுடைய ஆன்மீக வாழ்வின் ஒரு பகுதி தான். இன்னொரு பகுதி என்ன இருக்கிறது, கலிலேயாவுக்கு போ, கண்ணீர் விடும் என் கலிலேய சகோதரர்களிடம் நான் கூறும் மொழிகளை கூறு, அவர்களை இன்னும் வலுப்படுத்து, நெறிப்படுத்த, ஆனந்தப்படுத்த, அர்த்தமுள்ள வாழ்வுக்கு அழைத்து செல். இந்த நிலையில்தான் குணம் பெறுகிறவர் குணத்தை வழங்குவார், அருளை பெறுகிறவர் அருளை விநியோகிப்பார். அது ஆண்டவனின் நற்செய்தி, நடமாட நற்கரணையின் அது ஒரு அடிப்படை விதி. நற்செய்தியை நம்புங்கள். அதனால்தான் மனமாறுங்கள் நற்செய்தியை நம்புங்கள் என்று சொல்லுகிறார்கள். நற்செய்தி நான் பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அந்த நற்செய்தியை பெற்றுக்கொள்வதற்கான மனமாற்றம் எனக்கு தேவை. என் உலகம் சின்ன உலகம் அல்லப்பா, அகில உலகமும் எனக்கு சொந்தம். உயிர்ப்பின் ஆண்டவர் எனக்கு சொந்தம், ஆண்டவன் எனக்கு சொந்தம், அந்த அந்தோனியார் எனக்கு சொந்தம். இந்த நிலையிலே நாம் எல்லா உயிர்களுக்கும் தாயாக மாறுவோம், நற்கருணையாக மாறுவோம். ஆமென். ஒரு நிமிஷம் அந்த உயிர் தாண்டவரை பார்த்து ஒரு நிமிஷம் பேசுவோம். மௌனமா, நான் ஒன்றும் பேச மாட்டேன், கொயர் ஒன்றும் பாட மாட்டோம். கைகளை குவித்துக் கொள்ளுங்கள், கண்களை மூடிக்கொள்ளுங்கள், நல்லா ரிலாக்ஸ்டாக சாஞ்சு உக்காந்துக்கங்க. ஒரு நிமிஷம் உயிர் தாண்டவரை பார்த்து மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டுங்க. என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். ஒரு நிமிடம் மௌனமாக. ஸ்டார்ட்.
ஆண்டவா, எங்கள் இதயத்திலே ஒரு புதிய நிம்மதியை கொடு. அந்த நிம்மதியை நாங்கள் மற்றவருக்கும் பரிசாக வழங்கிட வேண்டும். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமென். ஆவடி புனித அந்தோனியாரே, உம் திருநாமம் வாழ்கவே. ஆவடி புனித அந்தோனியாரே, உம் திருநாமம் வாழ்கவே. அற்புதம் பல கோடி செய்பவரே, உம்மை போற்றி புகழ்ந்து பாடுகிறேன். அற்புதம் பல கோடி செய்பவரே, உம்மை போற்றி புகழ்ந்து